தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2ல தங்கமயிலோட லைஃப் வந்து கேள்விக்குறி ஆயிடுச்சுல. மாணிக்கம் அப்பாவா இருந்து சொல்லுங்க, இப்படி நீங்க பண்ணலாமா? அந்த காலத்தில் சொல்லுவாங்க 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுன்னு டைலாக்ல சொல்லியிருப்பேன். நான் நம்ம அவ்வளோவா சொன்னேன், ஒரு 4 பொய் சொன்னோம் அப்படின்னு. இப்போ மயில் பாவம் எங்கள் வீட்டில் வந்து அவப்படுற கஷ்டம். இப்போ அதாவது ஒருத்தர் தண்டிச்சுட்டு நாங்கள் சந்தோஷப்பட்டால் பரவாயில்ல. நாங்கள் இவ்வளோ நாள் பொண்ணு நல்லா வாழுதுன்னு சந்தோஷத்தில் இருந்தோம். இப்போது பொண்ணை வீட்டுக்கு அமுச்சு விட்டாங்க. அவளை பார்த்துக்கிட்டு நாங்கள் எப்படி அடுத்த இன்னொரு பொண்ணு வேற இருக்குது. அன்றைக்கே நான் வேணாம், நம்ம இந்த சின்ன ஃபேமிலிக்கு பொண்ணு கொடுத்துருக்கலாம், கொஞ்சமாக நகை போட முடியும்ன்றது உண்மையாக சொல்லியிருக்கலான்னு சொல்லி நான் பண்ணியிருக்கலாம். அப்படியே ஒய்ஃபுக்கு அடிமையாக இருந்து இருந்து அது அப்படியே பழகி போயிடுச்சு. எப்படியாவது மயில் அந்த வீட்டுக்குள்ளே போகணும், அதுதான் என்னுடைய எண்ணம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சண்டை ரொம்ப உச்சக்கட்டத்தில் போயிடுச்சு. அவளே வந்து ஆமாம் என்னை வந்து வன்கொடுமை பண்ணாங்க, சரவணனை அடித்து இது பண்ணாங்களான்னு கோர்ட்டில் கேட்டபோது ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மாவெல்லாம் பார்த்து தலையாட்டி ஆமான்னுட்டா. ஸ்டேஷன்லேயும் 80 சவரம் ஒரிஜினலானதுக்கு ஆமான்னு சொல்லிட்டா. ஸோ இதெல்லாம் மீறி அவங்க எப்படி அவளை ஏற்றுப்பாங்க? ஒரு பெரிய ஹைப்பு கொடுத்துட்டாங்க. இதையும் மீறி பண்ணணும்னு சொன்னால் ஒன்று இந்த பழைய ட்விஸ்ட்டை எடுத்துகிட்டு வரலாம். அவள் கன்சீவ் ஆகிட்டான்னு சொன்னோமே, அந்த கன்சீவ் திடீர்னு வீட்டுக்கு வந்து ஒரு வாமிட் பண்ணுறா, இன்னும்மா என்ன நிஜமாக தான் ஆயிருக்கு, ஆனால் அதை போய் சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, நீங்கள் அப்படியே விட்டுருங்கம்மா, அவங்க நம்பவே மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஏதாவது கடையில் இவங்க பார்க்கும்போது அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் வீட்டுக்கு வரும்போது நாங்கள் இல்லை அவங்க குடும்ப வாரிசை அவங்க பொண்ணு வயிற்றுல இருக்குது, நாங்கள் அனுப்ப மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு நீங்களே ஸ்கிரிப்ட் எழுதிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்த்தா ஒரு அப்பாவி அப்பானா நம்புகிறாங்க, என்னை பார்த்து யாரும் பயப்பட மாட்டேன்றாங்க. பட் பார்க்கும்போது பார்த்தா இது 70%, 30% ஹேட்டர்ஸும் இருக்காங்க. மாணிக்கத்தை பார்த்தா அவ்வளோதான் இருக்காங்க. மாணிக்கம் இல்லை, எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, பாட்ஷான்னு சொல்ல முடியாது. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு we have சைவம் ரவி with us. வணக்கம் சார். வணக்கம். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். எஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2ல வந்து திஸ் மாணிக்கம் கேரக்டரில் அந்த ஃபேமிலியில் வந்துட்டு அவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. எல்லா ஹோல் சீரியல்லையுமே நம்ம வந்து எப்போ இந்த ட்விஸ்ட் உடையும், எப்போ இதை வந்து வெளியே வரும், எப்போ வந்துட்டு தங்கமயில மாட்டுவாங்க, அவங்க குடும்பம் அப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு. மாட்டினதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து கோர்ட் கேஸாக இருக்கட்டும், இத்தனை விஷயங்கள் நடக்கிறப்போ ஒரு பக்கம் ஆப்போசிட்ஸாக இருந்த ஃபேமிலி சேர்ந்துருச்சு. அவங்க ஒரு மாதிரி ஓகே என்னோட தங்கச்சி ஃபேமிலிக்காக நான் நிற்பேன்னு அவங்க வந்துட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வந்துட்டு தங்கமயிலோட லைஃப் வந்து கேள்விக்குறி ஆயிடுச்சுல. சொல்லுங்க சார், ஒரு அப்பாவா, ஒரு மாணிக்கம் அப்பாவா இருந்து சொல்லுங்க, இப்படி நீங்க பண்ணலாமா? என்ன சொல்கிறது இல்லை, 400 எபிசோடும் நீங்கள் 40 செகண்டில் அப்படியே சொல்லிட்டீங்க. இதுதான் நடந்த விஷயமே. அதான் நான் மாட்டக்கூடாதுன்னு நினச்சது எங்கள் ஃபேமிலி, நான் மாட்டணும்னு நினச்சது இவங்க தான் ஆடியன்ஸு. அது நான் ஏதோ ஒரு சின்ன விஷயம், எங்கள் சம்மந்தி கடை தானேன்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய் எடுத்தேன். அதை மாட்டி கொடு பழனி மேலையா சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அது ஒன்று மாட்டணும்னு பார்த்தா அப்புறம் நகையை கேளுங்கன்றாங்க. இவங்க போடுற கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நாங்கள் எப்போ தப்பிப்போம் ஓடுவோன்னு பார்த்தா இவங்க எப்போ மாட்டுவோன்னு இப்போ எல்லாருக்கும் திருப்தியா? அதாவது அவங்க குடும்பத்தை எடுத்து போய் ஜெயிலில் போடணும்னு நினச்சது உண்மை. ஆனால் அதுக்கெல்லாம் என்னென்னா இந்த பாக்கியம் வந்து தான் பொண்ணை ஒரு நல்ல குடும்பத்தில் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சது தான் அதோட பின்னணி. என்ன ஒன்று எங்ககிட்ட இப்போ எல்லாருமே வரதட்சணைன்ட்டு நிறைய பணம் கேட்கும்போது இல்லை, இவங்க கூட கேட்டிங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் வரதட்சணை கேட்கல. அவர் கூட பாண்டியன் சொல்லியிருப்பார், உங்கள் பொண்ணு இவ்வளோ தான் படிச்சிருக்குது, இவ்வளோ தான் நகை போட முடியும், இதெல்லாம் சொல்லியிருந்தால் நாங்களே ஒத்துக்கிட்டு இருப்போமே, நீங்கள் ஏன் அப்படி பண்ணலன்றாங்க. பட் எங்களுக்கு முதல்ல தெரியாதுல்ல, இப்போ தானே சொல்கிறாங்க. அதனால் இதெல்லாம் விளையாட்டாக நடந்தது, அது நாங்கள் பொறுப்பாக முடியாது. ஐ திங்க் சம்டைம்ஸில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சீரியல் வந்து நிறைய விஷயங்களுக்கு நம்ம ரிலேட் பண்ண முடியும். சொசைட்டியில் நடக்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி வரதட்சணையாக இருக்கட்டுமே, அது நம்ம சொசைட்டியில் இருக்கிற விஷயம், எக்ஸிஸ்டாக இருக்கிற ஒரு விஷயம், அதை நம்ம பேசுகிறோம். அதை நம்ம அங்கே வந்து ஒரு ஃபேமிலி, ஒரு பொண்ணை பெற்றிருக்காங்க, அந்த ஃபேமிலிக்குள்ளே ப்ரெஷர், அந்த அப்பா அம்மாக்குள்ள ப்ரெஷர், அந்த பொண்ணை வந்து ஒரு நல்ல இடத்துல நல்லபடியாக சேர்த்துடணும், அதுக்காக பொய் சொல்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. பொய் வந்து தப்பான விஷயம்தான், இன்னொரு பக்கம் அவங்களோட இன்டென்ஷன்ஸ் வந்து தப்பாக இருக்காது, அப்படி விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டீங்க, அந்த ஃபேமிலி இப்போ வந்துட்டு தங்கமயில ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா? சரவணன் ஏற்றுப்பாரா மாட்டாரா? இது வந்து எங்கள்
ரைட்டர் பிரியா தம்பிக்கிட்ட தான் கேட்கணும், அந்த மேடம் தான் டிசைட் பண்ணணும். அது கிரீஷ் தான் ரைட்டரு. அவங்க 2 பேர் சேர்ந்து தான் எங்களை எந்த மாதிரி கூப்பிட்டு போகணும், மயிலை திருப்பி சரவணை ஏற்றுப்பாரான்றது அவங்க கையில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ இது ஒரு ஸ்கிரிப்ட் தான் போது அந்த ஸ்கிரிப்ட் ஏற்றுக்கிற மாதிரியும் இருக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாருமே நாங்கள் மாட்டணும், நாங்கள் தப்பு செஞ்சுட்டு போனோம். அது அந்த காலத்தில் சொல்லுவாங்க 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுன்னு. அது பேச்சுக்கு சொல்லாமல் தவிர அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நான் கூட டைலாக்ல சொல்லியிருப்பேன், நான் நம்ம அவ்வளோவா சொன்னேன், ஒரு 4 பொய் சொன்னோம் அப்படின்னும். அந்த 4 பொய் தான் இன்றைக்கி விஸ்வரூபம் எடுத்து. 4 பொய் குட்டி குட்டி பொய்யா இருந்தால் பரவாயில்ல, 4 பொய் பெரிய பெரிய பொய்யாச்சு. எங்களை பொறுத்த வரைக்கும் அது சின்ன பொய் தான். அது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெரிய பொய்யாக இருக்குது. இந்த நம்ம மேரேஜை ரிலேட் பண்ணும்போது அதிலேருந்து நாங்கள் வந்துடுவோம்னு நினச்சோம். அது முடியாமல் இப்போ மயில் பாவம் எங்கள் வீட்டில் அவப்படுற கஷ்டம். இப்போ அதாவது ஒருத்தர் தண்டிச்சுட்டு நாங்கள் சந்தோஷப்பட்டால் பரவாயில்ல. இப்போ நாங்கள் இவ்வளோ நாள் பொண்ணு நல்லா வாழுதுன்னு சந்தோஷத்தில் இருந்தோம். இப்போது பொண்ணை வீட்டுக்கு அமுச்சு விட்டாங்க. அவளை பார்த்துக்கிட்டு நாங்கள் எப்படி அடுத்த இன்னொரு பொண்ணு வேறு இருக்குது, நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? எங்கள் நிலைமையும் பாருங்கள். ஆனால் யாருமே அந்த நிலைமையை பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே அந்த பொண்ணு பக்கம் தான் பார்ப்பாங்க. ஏன்னா இப்போது ஃபேமிலின்னு வரப்போ பாக்கியமாக இருக்கட்டும், அவங்க ஒரு மாதிரி ஒரு டாமினேட்டிங்கான ஒரு மதர். அவங்க சொல்கிறது இப்படி தான் பரவாயில்ல. இவங்களுக்கே சில சமயங்களில் தங்கமயிலுக்கே இல்லை இது நம்ம ரொம்ப போய் சொல்கிறோமோ, இது வேண்டான்னு சொல்கிற இடத்துல பாக்கியம் தான் இல்லை பரவாயில்ல அப்படின்னு கண்ணை காட்டியே பண்ண வச்சிருவாங்க. ஆனால் அதில் கடைசியில் அவங்களோட வாழ்க்கை தான் போகுதுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாலும் இப்போ அவங்களே கத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளை என்ன பண்ணும்? அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் பாசிட்டிவாக வளர்கிற குழந்தைங்க இன் சொசைட்டி, அந்த சீரியல் தாண்டி இன் சொசைட்டின்னு வரப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அந்த மாதிரி ஒரு டாக்ஸிகேட்டட், சில இடங்களில் டாக்ஸிகேட்டட் ஃபேமிலியாக இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் உங்களோட கேரக்டராக இருக்கட்டுமே, அவர் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்காரு, ஜாப் இல்லை, ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்காரு, அவரோட வாய்ஸ் அங்கே செல்லுபடியாக பாக்கியம் தான் டாமினேட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு கேரக்டரில் ஒரு அப்பாவும் ஒரு டாமினேட்டிங் மதரோ, அவங்க என்ன சொன்னாலும் நீ செய்யணுங்கிற மாதிரி ஒரு மதர். அங்கே இருக்கிற குழந்தைங்களோட ஒரு அவங்க அங்கே வளர்றப்போ அவங்களோட லைஃபே வேறு மாதிரி இருக்கும். அவங்க உலகத்தை பார்க்குற விதமும் வேறு மாதிரி இருக்குல்ல. உங்களோட ஒப்பீனியன் என்ன இதை பற்றி? இல்லை, உண்மைதான். இது ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஹெட் ஆஃப் தி ஃபேமிலின்னும் போது ஈ ஷுட் ஹேவ் இஸ் ஓன் பிஸ்னஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ். லைக் பீயிங் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, அவர் தான் குடும்பத்தை வழி நடத்தணும். அது ஏதாவது வேலை கிடைக்கல, வேலை இல்லை அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இல்லாமல் ஏதோ வேலைக்கு போய் காசு சேர்த்து வச்சு பண்ணணும். இப்போ இன்னொரு பொண்ணு வேறு வெயிட்டிங்கில் இருக்கிறாருன்னும் போது அது அவளையும் பாதிக்கும். அதை தட்டி கழிச்சிட்டு எனக்கு எங்கேயுமே செட் ஆகலை, கல் போடணும், ஜோசியம் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தட்டி கழிக்கிற ஆம்பளைங்க நான் பார்க்குறேன். நிறைய பேர் கூட நேற்று கூட சங்கமம் வள்ளுவர் கோட்டமில் இருந்தது போய் பார்த்தேன். அங்கே நிறைய பேர் ரிலேட் பண்ணிக்கிறாங்க. சார் நான் கூட அப்படி தான் சார், நான் ஒய்ஃபு பேசினா அப்படியே பயந்துருவேன் சார், நீ எனக்கு ஒத்துக்கே வரலன்னா கூட அம்மா நீ ஏதோ பண்ணு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவேன். அது பிரச்சனையே வரும்போது தான் நான் எதுக்கு அந்த மாதிரி அன்றைக்கி ஒத்துக்கிட்டேன், அன்றைக்கே நான் வேணாம், நம்ம இந்த சின்ன ஃபேமிலிக்கு பொண்ணு கொடுத்துருக்கலாம், கொஞ்சமாக நகை போட முடியுன்றது உண்மையாக சொல்லியிருக்கலான்னு சொல்லி நான் பண்ணியிருக்கலாம். பட்டு அப்படியே ஒய்ஃபுக்கு அடிமையாக இருந்து அது அப்படியே பழகி போயிடுச்சு. அவள் பார்த்துப்பா. இப்போ என் கேரக்டர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பாக்கியம் பார்த்துப்பா. ஸ்டேஷனில் கூட்டின்னு விடும்போது கூட எனக்கு தெரியாது, ஆட்டோவில் நேராக கூட்டின்னு வந்துட்டு வாயா இங்கேன்னு வாங்க. நான் ஸ்டேஷனை பார்த்துட்டு என்னது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு வந்துருக்கிறேன், வாயா உள்ளேன்னுவாங்க. நான் வாயானா இழுத்துன்னு போகிறதுனா நான் கூட போயிட்டே இருக்கிறேன். அப்படி இல்லாமல் சொசைட்டியில் எதுக்கு கூப்பிட்டு போகிற, நம்ம போன அவங்க என்ன பண்ணாங்க, நல்ல சம்பந்தி தானே, அதெல்லாம் கூப்பிட்டு போகக்கூடாது, வா நம்ம உட்காந்து பேசலான்னு சொல்கிற ஒரு இது இருக்கணும். அது என்ன ஆகுதுன்னா ஒரு ஏர்னிங் மெம்பர் இல்லை ஒரு மேல் மெம்பர்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு என்பேக்ட் ஹஸ்பண்டாக தான் இருக்க முடியும். எஸ். அண்ட் நீங்கள் சொல்கிறப்போ இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அவங்க லைஃப்பை ரிலேட் பண்ணிக்கிறாங்களே, அதே மாதிரி அந்த கேரக்டரை பார்த்ததுமே அவங்களோட ரியாக்ஷன்ஸ் ஒரு மாதிரி வரும். நீ எப்படி இதை பண்ணலான்னு கண்டிப்பாக நான் கேட்ட கேள்வியை நிறைய பேர் கேட்டிருப்பாங்கல்ல. ஹவ் வாஸ் இட் ஆக்சுவலி? பயங்கரமாக இருக்கு. என் சன்னு, எனக்கு ஐ ஹவ் 2 sons. ஒருத்தன் யூஎஸில் இருக்கான், ஒருத்தன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான். 2 பேருமே இப்போது வெக்கேஷனுக்கு இங்கே வந்தாங்க ஒரு 2 months பேக்கு. அவன் சின்னவன் கேம் ஃபார் அ வெரி ஷார்ட் விசிட், அவன் ஆஸ்திரேலியா போயிட்டான். இவன் யூஎஸ் சன் இருந்தபோது, அப்பா நான் அந்த வேர்ல்டு வண்டர்ஸில் நான் ஒன்று தான் இந்தியாவில் இருக்குது, நான் இதை பார்த்துட்டு போயிடுறேன், நீங்கள் வாங்க ஆக்ரா போகலான்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் போட்டு வச்சு ஆக்ராவில் போய் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கே தமிழ் ஃபேமிலி 3-4 பேர் வந்தாங்க. அதில் 2-3 ஃபேமிலி நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, நீங்கள் சார் நல்லா ஆக்ட் பண்ணிங்க, நல்லா இருந்தால். மீதி பேர் இன்னும் 2 பேர் எங்கே ஆக்ராவில் அவங்க என்னை மாணிக்கமாக தான் பார்க்குறாங்க. நீங்கள் பொய் சொல்லியிருக்கக்கூடாது, நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, பொம்பளைன்னா அவங்கள அடித்து கேள்வி கேட்டிருக்கணும், நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க.
என்னடா அது 7 ஒண்டர்ஸில் இது 8th ஒண்டராக இருக்குது, போட்டு அடிச்சிருக்கணும். நான் சொன்னேன், இல்லைம்மா அதெல்லாம் நடிப்புனா அவங்க ஏற்றுக்கவே இல்லை. ஸோ இது மாதிரி மாணிக்கம் வந்து எனக்கு டேமேஜ் ஆன இடமும் இருக்குது. அதே சமயத்தில் இப்போ நேற்று போன சங்கமம்லாம் அவ்வளோ பேர் லைனில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நல்ல ஆக்டிங் சொல்கிறாங்க. சார் கண்ணு உருட்டுவீங்க, அந்த அப்பாவி தோணும், அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார், க்யூட்டாக இருக்கும்னு சொன்னவங்களும் இருக்காங்க. பட் பார்க்கும்போது பார்த்தா இது 70%னா 30% ஹேட்டர்ஸும் இருக்காங்க. மாணிக்கத்தை பார்த்தா அவ்வளோதான் இருக்காங்க. மாணிக்கம் இல்லை, எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, பாட்ஷான்னு சொல்ல முடியாது நம்ம. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்போ இந்த சீரியலில் இப்படி போயிட்டுருக்கு, திடீர்னு எனக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த ஃபேமிலியை வந்துட்டு இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கலாம், இதை இப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு எப்படிலாம் தோணுது, சே இப்படிலாம் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு? எனக்குன்னா எப்படியாவது மயில் அந்த வீட்டுக்குள்ளே போகணும், அதுதான் என்னுடைய எண்ணம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சண்டை ரொம்ப உச்சக்கட்டத்தில் போயிடுச்சு. அவளே வந்து ஆமாம் என்னை வந்து வன்கொடுமை பண்ணாங்க, சரவணனை அடித்து இது பண்ணாங்களான்னு கோர்ட்டில் கேட்டபோது ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மாவெல்லாம் பார்த்து தலையாட்டி ஆமான்னுட்டா. ஸ்டேஷன்லேயும் 80 சவரம் ஒரிஜினலானதுக்கு ஆமான்னு சொல்லிட்டா. ஸோ இதெல்லாம் மீறி அவங்க எப்படி அவளை ஏற்றுப்பாங்க, கதாசிரியர் எப்படி அதை எடுத்து, ஆனால் இது அவங்களுக்கும் ஒரு சேலஞ்சு தான். இது ஒரு பெரிய ஹைப்பு கொடுத்துட்டாங்க. இதையும் மீறி பண்ணணும்னு சொன்னால் ஒன்று இந்த பழைய ட்விஸ்ட்டை எடுத்துகிட்டு வரலாம். அவள் கன்சீவ் ஆகிட்டான்னு சொன்னோமே, அந்த கன்சீவ் திடீர்னு வீட்டுக்கு வந்து ஒரு வாமிட் பண்ணுறா, இன்னம்மா நிஜமாக தான் ஆயிருக்கு, ஆனால் அதை போய் சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, நீங்கள் அப்படியே விட்டுருங்கம்மா, அவங்க நம்பவே மாட்டாங்கன்னு சொல்லி இந்த குழந்தை நல்லா மெச்சூர் ஆகிற வரைக்கும் வச்சு ஒரு 7-8 மாதம் வரைக்கும் ஆகி அவங்க ஏதாவது கடையில் இவங்க பார்க்கும்போது அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் வீட்டுக்கு வரும்போது நாங்கள் இல்லை அவங்க குடும்ப வாரிசை அவங்க பொண்ணு வயிற்றில் இருக்குது, நாங்கள் அனுப்ப மாட்டோம் சொல்லி அவங்க கெஞ்சி வாமான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அது என்ன கனவு? எனக்கு தெரிஞ்சு நீங்களே ஸ்கிரிப்ட் எழுதிட்டீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்களே பாதி ஸ்கிரிப்டை சொல்லிட்டீங்க. இல்லை நீங்கள் என்னவா இருந்தால் போகலாம், நீங்கள் இது ஒரு கனவாக இது வந்து ஒரு பாசிபிலிட்டின்னு நினைக்கிறேன். நிறைய சீரியல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம்ல, இந்த மாதிரி எதுனா ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டட் மோஸ்ட்லி இப்போலாம் வந்து நிறைய இடத்துல எக்ஸ்பெக்டட் சீன்ஸே வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வந்து பாக்ஷாவா அங்கே வந்து பாக்யம் தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி. ஐ திங்க் உங்களுக்கு கிடைக்கிற டேடி கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அப்பா கேரக்டர் ரோல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்ட் சட்டில் ரோல்ஸ் தான். ஆமாம். ராஜாராணி 2ல் கூட வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சாஃப்டான ரோல், நீங்கள் ரொம்ப வந்து ஸ்வீட்டான ஒரு டேடியாக இருப்பீங்க. உங்களை அப்படிதான் உங்களுக்கு ஒரு ரோல் அமையுது. மேபி நீங்கள் ரியல்லையுமே அப்படிதானா? இல்லை கரெக்டு தான். அது கொஞ்சம் எனக்கு அது ஈஸியாக ரிலேட் பண்ண முடியுது. எனக்கு வந்து ஒரு ரிச் ஃபாதர் செட் ஆகாது. எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஏழை குடும்பம். நடுவில் கூட பனிவிழும் மலரணும்னு சொல்லிட்டு இன்னொரு சீரியல் பண்ணேன். அது வினுஷா தான் எனக்கு டாக்டராக நடித்தாங்க. அது பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஏழை அப்பா வேஷ்டி கட்டிக்கிட்டு நடிக்கிறது இதெல்லாம் எனக்கு இது நமக்கு சுலபமாக வருது, அதை பண்ணிட்டு போயிடணும். ஒரு சேலஞ்சிங் ரோல்ஸ் எடுத்து பண்ணுறது ஓகே, பட் ஈஸியாக வர்றது கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம். அப்படி பார்க்கும்போது எனக்கு ராஜாராணி நீங்கள் சொன்ன மாதிரி 5 பிள்ளைங்களுக்கு அப்பா. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சும்மா அப்பா தானே தவிர எனக்கு எப்போ சமோசா கிடைக்கும், எப்போ லட்டு கிடைக்கும், எப்போ டீ கிடைக்கும், இதுதான் என்னுடைய இதுவாக இருக்குமே தவிர இந்த வீட்டு மேட்ரு எதுவுமே எல்லாம் எங்கள் பிரவீனா சேச்சி அவங்க தான் சிவகாமியாக நடித்தாங்க. அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க. எனக்கு எங்கே போனாலும் சீரியலில் இந்த மாதிரி ரோல் தான் வருது. அது மீறி நான் இப்போ ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து சாந்தனு, ஃபகத் ஃபாசில் சாரோட ஒய்ஃபு நஸ்ரியாவுக்கு அப்பாவாக நடிச்சிருக்கேன். அது பீரியட் ஃபிலிம். மீஸெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன எறா மீச மாதிரி வச்சுக்கிட்டு பீரியட் ஃபிலிம். மெட்ராஸ் மர்டர் மிஸ்ட்ரி, அது சோனி லைவ் வாங்கியிருக்காங்க, கூடிய சீக்கிரம் டெலிகாஸ்ட் ஆக போகுது. அதில் பார்த்தாலும் இதே மாதிரி தான். நீங்கள் சொன்னது கரெக்டு தான். என்னை பார்த்தா ஒரு அப்பாவி அப்பானா நம்புகிறாங்க, என்னை பார்த்து யாரும் பயப்பட மாட்டேன்றாங்க. ஏன்னா இந்த பொண்ணே வந்து இவனை லவ் பண்ணி வரல, அவன் வேற ஒருத்தையை லவ் பண்ணி போகும்போது இவன் காப்பாற்றி மேரேஜ் பண்ண பொண்ணு தான் அது. அது மாதிரி அந்த பேர்ஸு அவங்களெல்லாம் இன்றைக்கி யங் ஜெனரேஷனை ஒரு சீரியல் உள்ள எடுத்துகிட்டு வந்தால் கூட அந்த கேரக்டரைசேஷன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கிறது அந்த ரைட்டர்கிட்ட தான் இருக்குது. ஒரு மீனா அப்பாவாக இருந்தால் கூட ஒரு ரெகுலர் அப்பாவாக தான் இருக்க முடியுது. அதில் வந்து அவருக்கு நல்ல பெர்ஃபார்மர் அவர். ஷீ ஸ்மார்ட் எனாஃப் டு ஹேண்டில் திங்ஸு. அவளை எதுக்கோசம் நம்ம வந்து படிக்க வைக்காமல் விட்டோம். அது அந்த இன்கேப்பபிலிட்டி தான் அவளால் இப்போ ஒரு ஸ்கூலில் போய் கூட டீச்சரு சின்ன சில்ட்ரனுக்கு டீச்சருன்னு சொல்லும்போது கூட பயப்படுறான். ஏன்னா அவளுக்கு எக்ஸ்போஷர் இல்லை. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.